அப்போ அண்ணாமலையுடைய வேலை என்னன்னா திமுகவை கண்டிச்சு பண்ணணுன்றது. அவரு வந்து வந்த புதுசுல ஸ்பீடா இருந்தாரு. இந்த போலி பாஸ்போர்ட் மேட்டர்லாம் எடுத்துட்டு ஆளுநர்ட்ட புகார் குடுத்தது, இந்த மாரி விவகாரங்கள்லாம். அதுக்கப்புறம் பார்த்தா அதில அப்படியே ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சாரு. அத அப்படியே கைவிட்டாரு. திமுக ஃபைல்ஸ் 1 கொண்டு வந்தாரு. அது மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்துச்சு. ஆமா சார். பல அது இது அப்புறம் ரெய்டு அத பத்தி ரெய்டு வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. அதோட அதையும் அப்படியே விட்டுட்டாரு. ஆ இது 2 கொண்டு வந்தாரு, 3 கொண்டு வந்தாரு. கவர்னர்ட்ட ஒரு பொட்டியில வச்சு குடுத்தாரு. அதோட அத பத்தி பேசவே இல்ல. போலி பாஸ்போர்ட் விவகாரமும் வாய தொறக்கவே இல்ல. இந்த மாரி ஒவ்வொரு விவகாரத்திலயும் அவர் வந்து அடுத்தடுத்து தாவிக்கிட்டே இருந்தாரு. ஜாஃபர் சாதிக் மேட்டர் இந்த இதுல. அவரெல்லாம் அண்ணாமலை கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த எலெக்ஷன்ல. அதுவும் எலெக்ஷன் நேரத்துல. ஆமா சார். அத பெருசா அவர் பேசல. அது போதைப் பொருள். இத்தனைக்கும் அவரு பிரதமரே வந்து இந்த விவகாரத்த பேசுறாரு. அதே மாரி மணல் விவகாரத்த அவர் பேசவே இல்ல. மணல் விவகாரத்த பிரதமரே பேசிட்டு போறாரு. 4000 சில்லற கோடிக்கு அரசு பணம் இழப்பு ஏற்படுத்துதுன்னு பிரதமரே பேட்டி